அவர்களுக்கும் கவுன்சிலர்ஸ் அவர்களுக்கும் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் அனைத்து ஸ்டாஃப் அண்ட் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். இட்ஸ் a very important committee meeting. 2-3 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது இருந்தது. டியூ டு சம் ரீசன்ஸ் we couldn't. So I hope அடுத்தது இந்த கண்டினியூஸாக குவார்டர்லி மாதிரி நடக்கும் அதை கேட்கு. ஸோ நான் என்ன அவர்களே, சார் அவர்களே, சிஎச்ஓ மேடம் அவர்களே மற்றும் நம்ம கார்பரேட்டர்ஸ், எஜுகேஷன் கமிட்டி கார்பரேட்டர்ஸ் அவர்களே மற்றும் பிரைமரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் மீடியா நண்பர்கள் அவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒசூரில் நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் உள்ள நம்ம 45 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 45 ஸ்கூல்ஸ் வந்து ரியலி கிரேட் திங். நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உள்ளே இருக்குது. இதுக்கு இந்த வேர்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே அரசாங்கம் வந்து பண்ண முடியாது. ஸோ மெயினாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மெயினாக நம்ம இண்டஸ்ட்ரீஸை நம்ம கேட்கும்போது அப்ரோச் பண்ணும்போது மெயினாக வந்து ஸ்கூல்ஸை வந்து அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ் விசிட் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கறது மெயினாக வந்து கிளீனாக இருக்குதா இல்லை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அந்ததான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே. ஈவன் ஒரு டோனர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே அது அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஒர்க் வாங்கலாம். ஸோ அது லேகிங் உங்கள் சைட்லேருந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சேலரி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த கிளீன் பண்ணுற ஆளுக்கு பர் டே வந்து டோட்டலில் 393 rupees பர் டே நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து நியர்லி இப்போ சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டேஸ் தான் நம்ம முதல்ல கொடுத்துட்டு இருந்தது. இப்போ சாட்டர்டே சண்டே கூட நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சாட்டர்டே சண்டே ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மெயினாக வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே வந்து டோட்டல் கேம்பஸ் கிளீன் பண்ணிருக்கணும் அவங்க சைடில். ஸோ அவங்களுக்கு அது சாட்டர்டே சண்டே சேலரி வந்து நம்ம கொடுத்துருவோம். நியர்லி அவங்களுக்கு வந்து 11,790 rupees அவங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட் பண்ணா அது எவ்வளோ வருதுன்னா டோட்டல் இஎஸ்ஐபிஎஃப் கட் பண்ணா 7,700 இல்லை இஎஸ்ஐபிஎஃப் கட் பண்ணா ஆக்சுவலி வந்து நம்ம கலெக்டரேட் ரேட் வந்து 338 rupees சார். கூட வந்து நம்ம 55 rupees இஎஸ்ஐபிஎஃப் ஆட் பண்ணிருந்தா வந்து 393. ஸோ வந்து அந்த 338 ப்ளஸ் 55 அந்த 338மே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 40 rupees. ஸோ ரெண்டும் சேர்த்தோம்னு சொன்னாக்கா பர் டே வந்து 290 சம்திங். 393ன்றது இட் இன்க்ளூட்ஸ் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேர்த்து. ஸோ முழுசா வந்து முதல்ல வந்து கான்ட்ராக்ட் வந்து ஏன்னா 50% 5,000 6,000 எல்லாருமே நம்ம எல்லா ஸ்கூல்லையும் நம்ம கேட்கும்போது அவ்வளோதான் வந்துட்டு இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து முழுசா வந்து அவங்க கைக்கே சேலரி போகிற மாதிரி நாங்கள் இப்போ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து அவங்க கிட்ட வந்து வேலை வாங்கலாம். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு வந்து அது தேவையான என்னென்ன இருக்குது மெட்டீரியல்ஸு, சோப் ஆயில், ஃபெனாயில், அது எல்லாமே எல்லா ஸ்கூல்ஸுக்கு ஐ திங்க் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் கரெக்டாக சப்ளை ஆகிட்டு இருக்குன்னு எல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இங்கே வந்து நம்ம கேட்கலாம். குரூப்ஸில் நீங்கள் போட்டால் எங்கே எந்த ஸ்கூல்ஸ்க்கு இருக்கிறது இல்லையோ அந்த ஸ்கூல்ஸ்க்கு நம்ம இமீடியட்டாக சப்ளை பண்ணுறதுக்கு அதை நம்ம பண்ணலாம். தென் மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபாகிங், ஏன்னா எல்லா இடத்துலையும் டெங்கு இருக்குதுன்றதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாகிங் கிளாஸ் ரூம்ஸில் ஃபாகிங் ஈவினிங் ஹவர்ஸு ஃபாகிங் பண்ணிட்டு அது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஏதாவது நீங்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நீங்கள் எஸ்ஐஸை நீங்கள் கேட்டீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபாகிங் பண்ணலாம் கிளாஸ் ரூம்ஸ் ஈவினிங் ஹவர்ஸ். அந்த ஃபாகிங் வந்து
நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க சைடாவே சிஹெச்ஓ மேடம்க்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணல, இல்லைன்னா அந்த குரூப்ல வந்து நீங்க சொல்லலாம். ஏன்னா டெங்கு வந்து மேக்ஸிமம் இருக்குது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு. தென் மோரோவர் மெயினா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் இப்போ என்ன ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி கொடுக்குறது இல்லை, நம்ம பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அது வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த சைட்லேருந்து ஏதாவது இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட். தென் மோரோவர் நம்ம அது கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ மெயினாக வந்து கிளீனிங்க்கு வந்து டாய்லெட்ஸ் வந்து ப்ரெஷர் பம்பு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சார் 6 schools. 10 schools கொடுக்குறோம். அப்புறமா எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அது பேஸ்ட் ஆன் தட் ஃபீட்பேக் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம கொடுக்கறதுக்கு, ஏன்னா கிளீன் பண்ணுறதுக்கு இமிடியேட்டாக அதை கிளீன் ஆகுதுன்றதுனால ப்ரெஷர் பம்ப் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்குது டாய்லெட்ஸுக்கு. ஸோ மெயினாக வந்து அதாயிட்டு அப்புறம் வந்து கிளாஸ் ரூம்ஸ், ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் நம்ம வந்து கிளாஸ் ரூம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னும் நியூஸ் ஏதாவது இருந்தால் நீங்க அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தா அது இமிடியேட்டா நம்ம எடுத்துட்டு நம்ம அது பண்ணலாம். ஸோ மெயினா வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் எஸ்எம்சி இருக்காங்க. எஸ்எம்சி அது எலெக்டட் பாடி. நீங்க நம்ம கவுன்சிலர்ஸ் வந்து, ஏன்னா அந்த பகுதியில் இருக்க கவுன்சிலர்ஸ்க்கு வந்து கோஆர்டினேஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ரெடி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு அப்ரோச் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம கூட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அது கிளீன், ஏன்னா நம்ம நானும் சில ஸ்கூல்ஸை பார்த்தேன், எல்லா ஸ்கூல்ஸ்லையும் சில ஸ்கூல்ஸை பார்த்தேன். கிளீனிங் வந்து ரொம்பவே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை கிளீனிங். ஸோ மை பர்சனல் ரிக்வெஸ்ட், எல்லா ஹெச்எம்சி நீங்க நினைச்சா கண்டிப்பா நம்ம ஒசரை வந்து மாத்தி காமிக்கலாம் இந்த எஜுகேஷன்ல. எதுக்கு இந்த வேர்டு சொல்றேன் அப்படின்னா, அந்த கிளீனிங்க்கு வந்து அது கண்காணிப்பு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல்ல வந்து கமிட்டி, டீச்சர்ஸ் அதை மானிட்டர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜூன்வாடியில வந்து ரொட்டீன் நம்ம போயிட்டு இருக்கோம். மார்னிங் ஹவர்ஸ் ஏன்னா டெய்லி கிளீனிக்கு சார்ட் போடுறோம். கிளீனிக்கு என்ன 11:30 கிளீன் பண்றோம், 1 o'clock கிளீன் பண்றோம், 1:30 கிளீன் பண்றோம், 3:30க்கு. எதுக்கு இந்த டைம் ஸ்லாட் நம்ம போட்டுருக்கோம்? 11 o'clock இன்டர்வல் ஆயிருது, 11:30 கிளீன் ஆயிருது, 1 o'clock லஞ்ச் ஆயிருது, 1:30 கிளீன் ஆகும், திருப்பி 3:30க்கு 3 o'clock இன்டர்வல் 3:30 கிளீன் ஆகும். ஸோ இந்த டைம் எதுக்கு இன்டர்நெட் கிளீன் ஆகுது அப்படின்னா ஸ்மெல் வந்து டாய்லெட்ல இருக்கிறது இல்லை. ஸோ இது வந்து டீச்சர்ஸ்க்கு அட்லீஸ்ட் அவங்க ஒரு டெய்லி டியூட்டிஸ் அந்த மாதிரி நம்ம போட்டா நம்ம அது ஈஸியா அதை மானிட்டர் பண்ணலாம். அந்த செக் ஷீட் வந்து ஈவினிங் ஹவர்ஸ் ஹெச்எம் உங்ககிட்ட அதை எடுத்துன்னு வந்துட்டு அது ஈஸியா இருக்கு. ஏன்னா கம்பெனிஸ் அது சிவியரா கம்பெனிஸ் பார்ப்பாங்க. நாட் ஒன்லி கம்பெனிஸ், ஆபீசர்ஸ், நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு செக் ஷீட் நம்ம அந்த டோர் மேல விட்டலாம். எல்லாமே ஈவினிங் ஹவர்ஸ் டெய்லி பாருங்க சார், நாங்க டெய்லி இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் லெவல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கு வருது. ஸோ நாங்க ஸ்பான்சர்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மெயின்டைன் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே அந்த நம்ம கிட்ட டாக்குமெண்டேஷன் இருக்கும். நாட் ஒன்லி உங்க ஆபீசர்ஸ் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ இது மெயின் கான்செப்ட். ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் நம்ம இன்னும் ஸ்கூல்ஸ்க்கு ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க பகுதிக்கு எடுத்து போறாங்க. அந்தந்த ஊருக்கு ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் அவங்க ஊருக்கு இங்கே எல்லாமே சம்பாதிச்சுட்டு அந்த ஊருக்கு எடுத்து போறாங்க. ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணி நம்ம இங்கேயே அவங்க கொடுக்கணும் அப்படின்னா அவங்க எங்க மேல ஃபைட் வந்து தான் நம்ம அதை பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து நீங்க கோஆபரேஷன் பண்ணா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கூல்ஸை வந்து யூனிஃபார்மிட்டியா நம்ம டெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றும் மோசமா இல்லை. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி டேலண்டட் டீச்சர்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. ஸோ நாம வந்து நம்ம எல்லாரும் நம்ம டீம், நம்ம சைடுல உங்க சைடு எல்லாருமே டீம் ஒர்க். நாம நினைச்சா கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கலாம் இந்த டீம் நினைச்சா. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், நம்மளால முடியும். ஏன்னா முதல்ல வந்து
அது க்ளீன் பண்றதுக்கு ஆளே கொடுக்காம பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து நீங்க அந்த ப்ரெஷருக்கு பசங்களோ யாராவது வச்சு ஏதோ ஒன்று க்ளீன் பண்ண அது திரும்பி யாராவது போட்டோ எடுத்துட்டு இப்படி பண்றவங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் ஆர் த கோயிங் த திங்ஸ். இப்போ அது நீங்க ₹1 யாருமே செலவு பண்றது இல்லைன்னா நீங்க கண்காணிப்பு வச்சாவே we can make a wonders. ஸோ மெயினா வந்து பசங்களுக்கு அந்த எஸ்பெஷலி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி மை பர்சனல் ரிக்வெஸ்ட், நான் முக்கால் பேண்ட் ஹேர் கட்டு அந்த டிசிப்ளின், ஏன்னா பிரைமரியில மேக்ஸிமம் இருக்கும் முக்கால் பேண்ட் அப்புறமா ஹேர் கட்டு, இது வந்து அது வந்து மெயினா அது வந்து நீட்டா அந்த டிசிப்ளின் எடுத்துட்டு வந்துட்டா கண்டிப்பா எல்லா பேண்ட்டும் இல்ல எல்லாமே ஃபுல் பேண்ட் போட்டு எல்லாமே வரும், இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த டிசிப்ளின் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வராங்களோ இந்த மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு ஒன்னொன்னா நம்ம இவ்வளவு நாள் நான் ஜூஜோடி தான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து மேக்ஸிமம் 45 ஸ்கூல்ஸ் நம்ம எல்லா யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம காட்டலாம். ஸோ உங்களோட கோஆபரேஷன் ரொம்பவே வேணும். ஸோ நம்ம சைடு இவ்வளவு நாள் கொஞ்சம் லேகிங் இருந்தது, இது எல்லாமே நாம ஸ்ட்ரீம் லைன் பண்ணியாச்சு. அது நத்திங் டு வரி, எல்லாமே நம்ம பண்ணலாம். தென் கிளாஸ் ரூம்ஸ் நீட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா நீங்க அந்த ரிக்வெஸ்ட் கொடுங்க, நாங்க இமிடியேட்டா வந்து நாங்க பண்ணலாம். சார் நான் சார்ந்த 29 வார்டில் ராஜகோபால் நகர்ல 29 வார்டில் இது அங்கன்வாடி இருக்கு சார். அங்கன்வாடியில் எந்த ஃபெசிலிட்டும் இல்லை, பசங்களுக்கு உட்காரத்துக்கு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, கை கழுவுறது வசதி இல்லை, அந்த காம்பவுண்ட் கூட எல்லாம் பாம்புங்கிற மாதிரி இருக்கு சார். அது எல்லாம் பில்டிங்லாம் பிரிஞ்சு விடுற மாதிரி இருக்கு சார். அதனால எனக்கு அந்த பில்டிங்கை புதுப்பிச்சு கொடுக்கணும். நான் பலமுறை சொல்லிட்டேன், மக்களே சொல்லியிருக்கேன், கமிட்டி சேர்மன்ட்டையும் சொல்லியிருக்கேன் பலமுறை அந்த ஸ்கூலுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. நீங்க அங்கன்வாடி சார், அங்கன்வாடி ஓல்டர் சேர்மன் அவருக்கும் சிஹெச்ஓ மேடம் அவருக்கும் சார் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இங்கே 35 பிரைமரி ஸ்கூல் இருக்கு. சிஎஸ்ஆர் ஃபண்டு எங்கோ டெல்லிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, மும்பைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே இங்கேன்றாங்க. நீங்கள் இவர்களும் வந்து எந்த கமிஷனர் ஆகட்டும் யாராகட்டும் 45 எவ்வளோ கம்மியாக இருக்காங்க ஹெச்ஆர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு சின்ன குழந்தைங்க நிலத்துல உட்காந்து வெறும் சளி பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும், இந்த கோவிலில் போவோம் அந்த பசங்க எப்படி உட்காடுறாங்க. நாங்கள் ஏற்கனவே மீட்டிங்கவும் சொல்லியிருக்கோம், அந்த டெஸ்க்கு சரி மொத்தமாக 35 ஸ்கூலுக்கு சேர்ந்தால் 2.5 கோடியிலிருந்து 3 கோடி தான் ஆகும். இதெல்லாம் ஒரு நல்ல கம்பெனி பிடிச்சி அதை சேரு டெஸ்க் போடலாமே சார். ఇంజనీర్స్ వచ్చి 500 స్కూల్స్ కు కొంచెం 500 பெஞ்ச் டெஸ்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்திருக்குது. மோஸ்ட்லி அது சானசமுத்திரம் ஸ்கூல் வந்து இருக்குங்களா, மோஸ்ட்லி உங்களுக்கு கொஞ்சம் வந்து இருக்குது இல்லையா? விஆர்சி ஓகே, விஆர்சி நகர் வந்து இருக்குங்களா? விஆர்சி நகர் பேச்சு உங்களுக்கு கொஞ்சம் வந்தாச்சு, ஒரு 100 பெஞ்ச் டெஸ்க் வந்தாச்சு. இன்னும் மீதி இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொடுங்க. 500 லிஸ்ட் இந்த வாரத்தில் கொடுக்குறோம், அது ஒரு பேங்க் வச்சுட்டு தான் கொடுத்துருக்குறோம் சார். மைக்ரோடெக் மூலம் இன்னும் நிறைய கேட்டு இருக்கிறார். ஸோ இன்னும் 500 மேக்ஸிமம் 1000 கொடுத்தாச்சு. நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்ல கவர் ஆகும் மாதிரி லாஸ்ட் டைம் டேட்டா வாங்கிட்டு தான் போட்டு இருக்கிறோம். இந்த மீதி இருக்குது எல்லாமே கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது. நீங்க 50 அது பக்கத்து ஸ்கூல்ஸ் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம். சார் சொல்கிற மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து மேஜராக இருக்க ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறத விட அது சுற்றி இருக்கிற நிறைய வெளியே அவுட்டரில் இருக்க அந்த வெளி ஸ்கூல்ஸ்க்கெலாம் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் விசிட் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேஜராக வந்து இது உசுருக்குள்ள இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு நிறைய பெஞ்சு டெஸ்க் ஆகட்டும் நிறைய எல்லாமே போகுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய நானும் 45 ஸ்கூல் நானும் விசிட் பண்ணேன். வெளியில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் குழந்தைங்க வந்து கீழே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு நான் வந்து எஜுகேஷன் கம்பெனி தலைவர் சார் கிட்ட நான் கேட்குறேன். அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டாய்லெட் அண்ட் ஹைஜீனிக்கை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ நாம் அதை அடிக்கடி பேசுகிறோம். அதே வந்து நம்ம சொல்கிற மாதிரி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எல்லாத்த விட டாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி சார் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃப்ரால வந்து நம்ம வாட்டர் இஷ்யூஸ் இந்த ஸ்கூல்ல இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் யூஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எல்லாருமே நோட் பண்ணுங்க. இம்மிடியேட்டா அது நம்ம பண்றதுக்கு எடுத்து வந்துடலாம். ப்ளீஸ் சார். எலக்ட்ரிசிட்டி அண்ட்
அண்ட் எல்லா என்ன மேஜராக டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே அது பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அது வித் லெட்டரோட நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக அது நம்ம பண்ணிடலாம். ப்ளீஸ் சார். பிடி ஸ்கூல் பஸ்ஸு சார், நம்மளது வந்து எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு கேர்ள்ஸ்க்கு. பட் ஃபஸ்ட்டு செகண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போக முடியாது. அது கன்வெர்ட் பண்ணி பண்ணுவோம். அந்த யாருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யாரு அது இது ஸ்கூல் ரிப்பேர்ல வந்திருக்குமா? ஸ்கூல் ரிப்பேர், ஸ்கூல் பில்டிங், ஸ்கூல் டாய்லெட் ரிப்பேர்ல வந்திருக்குமா? என்ன பஸ்தே என்ன இருக்கும்? அது ஏற்கனவே சொன்னார், நாங்களும் சொல்லிட்டு கொடுத்தோம். லாஸ்ட் டைம் விசிட்ல சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்குது. விசிட்ல வந்த டைம்ல சொல்லிட்டீங்க கன்வெர்ட் பண்ண மாதிரி. அப்புறம் ஃபாலோ பண்ணலையா? இந்த நோட் டவுன் பண்ணுங்க. இந்த வாரத்துள்ளே இட் ஷுட் பி கன்வெர்டட். அவருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அதே மாதிரி பண்றோம். அவருக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட் டாய்லெட்ஸ் கொடுங்க. சின்ன பசங்க யூஸ் பண்ணுவ மாதிரி இல்ல பெருசதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு யூஸ் இல்லாத சும்மா அது இருக்கக்கூடாது. ஏஜ் அப்ரோப்ரியேட் டாய்லெட் டீச்சருக்கு கன்சல்ட் பண்ணிட்டு என்ன இருக்குது கேட்டுட்டு ஒரு டைம் அவருக்கு சொல்லிட்டு தான் அந்த கான்ட்ராக்டர் யார் எடுக்கிறாரோ அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க அந்த சைஸ்ல வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு பாருங்க. டாய்லெட் வந்து 5 தான் இருக்கு சார் பாய்ஸ்க்கு. 500 பாய்ஸ் ஆர் ஸ்டடிங், பட் டாய்லெட்ஸ் ஒன்லி 5 தான் இருக்கு. கேர்ள்ஸ்க்கு ஒரு 9 டாய்லெட் தான் இருக்கு. டாய்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. நான் அடிக்கடி கிவிங் லெட்டர் டாய்லெட் பிளாக்கேஜ்க்கு வந்து அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இமீடியட்டா வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ மேடம். எங்களோட பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து கார்பரேஷன்ல இருந்து முக்கியமாக வந்து கிளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு 50 டாய்லெட்ஸ் வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது. இன்னும் வந்து ஒரு வந்து தேவைப்பட்டது. அதுக்கு வந்து நாங்கள் கமிஷனர் சார் வந்து நேராக வந்து பார்த்தப்ப வந்து இமீடியட்டாக அடிஷ்னலாக ஒரு 2 ஒர்க்கர்ஸை வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். வந்து வருவாங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து எப்படி வந்து கண்காணிக்கப்படுதோ அதே மாதிரி அவங்க வரது நாங்கள் வந்து ஸ்ட்ரகிளாகவே நினைக்கல. அது ஆக்சுவலி வந்து நாங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம். அதெல்லாம் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அவங்களுடைய அந்த டேஸ் வந்து தேவைப்பட்டது. அதுக்கும் வந்து நாங்கள் கமிஷனர் சார் வந்து நேராக வந்து பார்த்தப்ப வந்து இமீடியட்டாக அடிஷ்னலாக ஒரு 2 ஒர்க்கர்ஸை வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். வந்துட்டாங்க சார். ஏன்னா அவர் எஸ்எம்சியில் இருக்காங்க. ஸோ அவங்க த்ரூ ஒரு லெட்டர் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் பர்சனலாக நம்ம கமிஷனர் தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபண்ட்லேருந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஃபார் நம்ம சிஎஸ்ஆர்ல தான் நம்ம இண்டஸ்ட்ரீஸை நம்ம பிளான் பண்ணலாம். நத்திங் டு வரி. அது ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுங்க. ஓகே சார். பிரைமரி டு மிடில் ஸ்கூல் எவ்வளோ கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அங்கேயே எனக்கு தேவை? இல்லை இது சார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். என்டையர் அவர் பிடபிள்யூடியை மெயின்டைன் பண்ணுறோம். நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். பிடபிள்யூடி என்டையர் ஈவன் 1 to 8 அவரே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல போர்வெல் ஒன்று தான் சார் இருக்கு. சோர்சஸ் கம்மியாக இருக்கு. ஒரு போர்வெல் வேணும். ஒரு போர்வெல் போதும் இல்லை ஒரு ஸ்கூலுக்கு. அங்கே சோர்சஸ் கம்மியாக இருக்கு சார். வாட்டர் சோர்ஸ் ரீபோரிங் பண்ண முடியும். இந்த ரீபோரிங் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் டெப்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பார்ப்போம். எந்த ஏரியா? மத்திய சார் 45 அதே போல அது ரீபோரிங் பண்ணிட்டீங்கன்னா அதே டெப்த் பண்ணிட்டோம். மதிப்பிற்குரிய கமிஷனர் சார் அவர்களுக்கும் கல்விக்குழு தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜூஜுவாடி ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெச்எம். நான் முதல்ல வந்து சிஹெச்ஓ மேடம்க்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து டாய்லெட் பிளாக்கேஜ்க்கு வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுறப்ப இமீடியட்டாக வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ மேடம். எங்களோட பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து கார்பரேஷன்ல இருந்து முக்கியமாக வந்து கிளீனிங் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக சார். அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. இல்லை சார். அப்படியே டைரக்டா டேங்க் ஏற்றுறோம் சார். சம்பே எதுவுமே இல்லை. டைம் இருக்குமா சார்? பக்கத்தில் போகுது. அப்படியே சம் கண்டென்ட் கூட மாதிரி ட்ரை பண்ணுவோம். போடுறது எப்போ வேணும் அப்போ எடுத்துங்க. ஆனால் ஒரு சம் இருக்கு சார் ஸ்கூலில் இருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணுங்க.
ஓகே சார். அதில் கார்பரேஷனுக்கு பைப் லைன் கனெக்ஷன் தேவைதான் பண்ணிட்டு ஓகே சார். கொஞ்சம் யார் வருவாங்க உங்களுக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்க. பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டு சம்புக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாச்சு. எப்போ தண்ணி வரும் அந்த சைக்கிள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் கௌசல்கிட்ட பேசுகிறேன். அவரும் சொல்லியிருக்காங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு பேசுகிறோம் சார். அந்த டாய்லெட் வந்தாச்சு இல்லையா? வந்தாச்சு சார். கேஸ் வந்துருக்குமா? எல்லா ஸ்கூல்ஸ் நம்ம விசிட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் என்னென்ன ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இன்டேட்டாக நம்ம ஸ்டெப் எடுத்துட்டு இமீடியட்டாக பண்ணிடலாம். ஸோ மோரோவர் நெக்ஸ்ட் அகாடமிக்கில் வந்து ஒசூரில் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வி கேன் மேக் எ ஒண்டர்ஸ். ஆல் டுகெதர் டீம் கேன் மேக் எ ஒண்டர்ஸ். கண்டிப்பாக நம்மளால் முடியும். பட் கொஞ்சம் ஏன்னா பேசிக் அன்றது மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேஸில் 1 to 5th நம்ம அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நீங்கள் நீட்டாக ஸ்டார்ட் பண்ணால் 6th பாடம் பண்ணுற டீச்சிங் லெவலில் வேற இருக்கும். ஸோ வந்து என்னன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து 7.5 கோட்டா ரிசர்வேஷன் இருக்குது. அந்த கோட்டா ரிசர்வேஷனுக்கு குழந்தைங்க நம்ம எடுத்து போகணும் அப்படின்னா பேசிக் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எஜுகேஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ கம்பேர்ட் டு இந்தியாவிலே தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன். அதில் வந்து ஒசூர் சூப்பர் அப்படின்னு நம்ம காமிக்கணும். நம்ம டீம் கேன் மேக் எ ஒண்டர்ஸ். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ன்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கீங்க. வி கேன் மேக் எ ஒண்டர்ஸ் ஆல் டுகெதர். ஏன்னா நீங்கள் மோல்டு பண்ணாதான் கண்டிப்பாக உங்களால் தான் முடியும். ஏன்னா சமுதாயத்தை வந்து நம்ம மாற்றுறதுக்கு ஹெச்எம்ஸ் கொஞ்சம் இனிஷியேட் எடுத்தா டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் கண்டிப்பாக நம்மளால கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் சொல்லியிருக்க இன்ஃப்ராஸ் எல்லாமே நம்ம டீம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வி கேன் மேக் இட். அண்ட் ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து ஏன்னா இது எனக்கு கம்பெனிஸ் ஏகப்பட்ட கம்பெனிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் போர்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயம் எதுக்கு ஆகிட்டு இருக்குதுன்னா ஏன்னா இது எல்லாமே நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாம அது நம்ம வாங்கி போட்டால் திரும்ப அதை வச்சிருவாங்க. ஸோ ஃபார் இது மோரோவர் இது எல்லாமே முடிச்சுட்டு அந்த கம்பெனிஸ் கொடுப்பாங்க. டிஜிட்டல் ஸ்கூல்ஸ் நம்ம டார்கெட் கண்டிப்பா இந்த ஸ்பேன் ஆஃப் 6 months நம்ம அதை பிளான் பண்ணலாம். ஆல் டுகெதர் தேங்க்யூ. இல்லை நோய் சொல்லி இப்போ என்னன்னா அந்த ஏரியா காலி எடுத்து போயிட்டு அதுதான் அதுக்கு வந்து தேவை வந்து நம்ம இங்கே ப்ராவிஷன் பண்ணிட்டு இல்லை கண்டிப்பாக சார்
సార్ 23 నాలుగు సార్ అలా హాఫ్ ఇయర్ లీవ్ వద్దు కదా హాఫ్ ఇయర్ లీవ్ వస్తుంది 24 నుంచి అది వద్దు కదా 23 దినాలు ఏముంది సార్ హాఫ్ ఇయర్ లీవ్ 7 దినాలు వస్తుంది అది వేసిమంటారా లీవ్లో కూడా కాదు సార్ వేయమంటారా క్యాంపస్ మాకు తిరిగా జనాలు తిరిగే వాళ్ళకి இது கரெக்டாக நம்ம ஸ்கீமில்